தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் நம்பிள்ளை. ஸ்ரீரங்கத்தோடு தொடர்புடையவர். ராமானுஜருக்கு பின்னால் வந்தவர். நஞ்சியர் அப்படிங்கிறவர் தான் இவருக்கு திருவாய்மொழியை சொல்லிக் கொடுத்தார், திவ்ய பிரபந்தங்களை சொல்லிக் கொடுத்தார். அவருடைய நூலை ஒரு பிரதி எடுக்கிற போது அந்த மூல நூல் ஆற்றோடு அடித்து செல்லப்பட்டு விட்டது. நம்பெருமாள் கிருபையாலவும் குருநாதரோட அனுகிரகத்தினாலையும் எழுதி முடிச்சுட்டார். அதை படித்து பார்க்குற நஞ்சியர் மூலத்தில் இல்லாததெல்லாம் இதில் சேர்ந்திருக்கேங்கிற ஆச்சரியத்தோட அவரை பார்க்குறார். ஆனால் அந்த வார்த்தைகள் பொருத்தமாக காணப்படுகின்றன. கேட்குறார், நம்பிள்ளைகிட்ட கேட்குறார், என்னப்பா சில இடங்களில் மாறி இருக்கே எப்படின்னு கேட்கிற போது பதில் சொல்லாமல் இருக்கிறார் நம்பிள்ளை. ஆற்றில் தொலைஞ்சதை சொல்ல முடியுமா? தொலைச்சதை சொல்ல முடியுமா? ஆற்றோடு அடித்து செல்லப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? யோசிக்கிற போது சொல்கிறாராம் யார்? நஞ்சியர். அப்பா எதா இருந்தாலும் சொல்லு, என்னாச்சு? கேட்கிற போது நடந்ததை சொல்கிறார். சொன்ன உடனே ஆஹா, நம்பெருமாளே உடன் இருந்து ஸ்ரீரங்கத்தில் உறைந்து வருகிற அந்த பெருமாளே உடன் இருந்து இவருக்கு அருளி இருக்கிறார், இந்த பிரதியை எடுக்க சொல்லியிருக்கிறார் அப்படின்னா எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றவர் நம்பிள்ளை. அதாவது அது வரைக்கும் அவருடைய பெயர் வரதராஜர்னு பேர், நம்பூர் வரதராஜர்னு பேர். இது வரைக்கும் என்ன பண்றாராம், இது தெரிஞ்ச உடனே அவரை இறுக அணைத்து, இன்று முதல் நீ நம் பிள்ளை அப்படிங்கிற, என்னோட பிள்ளை போல அப்படிங்கிறாராம். இதன் பிறகுதான் நம்பூர் வரதராஜர் நம்பிள்ளை ஆனார். இவர் தான் தன்னோட பிள்ளைக்கு, ஒரு அப்பா தன்னோட பிள்ளைக்கு எத்தனை உரிமையா எத்தனை விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார், அது போல பல விஷயங்களை இவருக்கு சொல்லி கொடுத்துருக்கார். ஒரு நாளைக்கு இந்த நம்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, உடல்நிலை சரியில்லை. இவர் நினைச்சார்னா, பெருமாளே பக்கத்தில் இருக்கார், குருநாதருடைய அனுகிரகமும் இருக்கு, இவர் நினைச்சா அந்த நோயை விரட்ட முடியும். பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணியோ குருநாதர்கிட்ட ஒரு விஞ்ஞாபனம் பண்ணியோ இந்த நோயை விரட்ட முடியும். ஆனால் அந்த நோயோடையே இருக்கார். அவருடைய சீடர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, யார்? நம்பிள்ளையோட சீடர்கள், ஏன் இந்த நோயோடு நீங்கள் கஷ்டப்படணும்? நீங்கள் எதானு பண்ணி இந்த நோயை அகற்றிடலாமே, உங்கள்கிட்டேருந்து எடுத்துடலாமே அப்படிங்கிறார். இல்லை இல்லை, இதெல்லாம் அனுபவிக்கணும், என்னென்ன நமக்கு வருதோ எல்லாவற்றையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோயோடு இருக்கார். 2-3 நாள் போன பிறகு அவருடைய உடல் ரொம்ப மெலிஞ்சு போகிறது. இப்போ நீங்கள் அத்தனை பேரும் இந்த விஷயத்தை கவனிக்கணும். நம்பிள்ளை வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை நம்ம அத்தனை பேரும் மனசில் வச்சுக்கணும். நம்மெல்லாம் ஒரு வியாதி வந்து கொடுத்து, ஒரு நோய் வந்து கொடுத்துன்னா கதறி துடிக்கிறோம். கடவுளே எனக்கு ஏன் சோதனை கொடுத்த, எனக்கு ஏன் இந்த வியாதியை கொடுத்த அப்படிங்கிறோம். ஒரு வியாதி நமக்கு வருது அப்படின்னா கர்மாவின் காரணமாக நமக்கு வருகிறது. நாம் முற்பிறவிகளில் செய்த தீவினை தான் இந்த பிறவியில வியாதிகளாக நம்மை தொடர்கிறது. நம்ம அனுபவிக்கணும். யாருக்கோ செஞ்ச கெட்டதுக்கு அந்த பலனை நம்ம அனுபவிக்கணும், இந்த பிறவியில் அனுபவிக்கணும். நம்ம நல்லது செஞ்சிருந்தோம்னா நல்லது வரும், கெட்டது செஞ்சிருந்தா கெட்டது வரும். இவர் என்ன பண்றார்? ஒரு குருநாதர் நிலையில் இருக்கக்கூடியவர் நம்பிள்ளை. அவருக்கு தெரியும் இந்த வியாதியை அனுபவிக்கணும் அப்படின்னு அனுபவிக்கிறார். அப்போ சொல்கிறாங்களாம் சீடர்கள்லாம், சுவாமி நீங்கள் ரொம்ப உடம்பு இழைச்சி போயிட்டீள், உடம்பு இத்தினோண்டு இருக்கள், நீங்கள் ஏதான பண்ணி வியாதி எடுத்துடலாமே அப்படின்னு சொல்கிற போது அவர் சொல்கிறாராம், நம்பிள்ளை சொல்கிறாராம், ஏண்டா நான் என்ன ஏதான போர் பண்ணுறதுக்காக போகிறேன்? இந்த பெருமாளை கும்பிடுறதுக்கு உண்டான உடல் ஆரோக்கியம் எனக்கு இருந்தாலே போகிறோம். இந்த பெருமாளை கும்பிடுறதுக்கு, பெருமாளில் இருக்கிற கோவிலுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு ஆரோக்கியம், நடந்து போகிறதுக்கு உண்டான சக்தி எனக்கு இருந்தாலே போகிறோம். அது எனக்கு இப்போ இருக்குது, அது என்னால் முடியறது, இதுவே போகிறோம் அப்படிங்கிறாராம். யாருக்கு இந்த மனசு வரும் சொல்லுங்க? இந்த மனசு யாருக்கு வரும்? நம்மெல்லாம் ஒரு வியாதி வந்தால் உடனே அது போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுறோம். இது கர்மா கொடுக்கறது, இதை நம்ம அனுபவிக்கணும், நமது குருநாதரோட அனுகிரகத்தோட இதனுடைய வீரியம் குறையும்
அப்படின்னு நம்ம என்னைக்கான்னு நினைக்கிறோமா? கிடையவே கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வியாதி நமக்கு வருது அப்படின்னா நாம் கடவுளை நம்புவதை விட மருத்துவர்களைத்தான் அதிகம் நம்புகிறோம். நமக்கு ஒரு தலைவலி, ஒரு ஜலதோஷம், ஏதோ ஒரு கால் வலி, கை வலின்னா ஒரு பூஜை ரூமுக்கு போயிட்டு ஒரு விபூதி எடுத்துட்டு, பகவானே எனக்கு இது சரியாகணும்னு பிரார்த்தனை பண்ணுறவங்களை விட டாக்டர்கிட்ட போகிறவங்க தான் அதிகம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்பிக்கை குறைகிறதுன்னு அர்த்தம். எப்பேற்பட்ட அனுகிரகம் பாருங்க நம்பிள்ளைக்கு. இவரை பற்றி நாளைய குருவே சரணத்திலும் காணலாம். நன்றி, வணக்கம்.